இங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பையன் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயுமே 80க்கு மேல நல்ல மார்க் தான் வாங்குறான். ஆனா மேக்ஸ்ல மட்டும் 1 மார்க் கூட வாங்காம 0 மார்க் தான் வாங்குறான். ஏன்னா இவனால அந்த மேக்ஸ்ல இருக்கிற நம்பரை புரிஞ்சுக்க முடியல. 0க்கு எந்தவித வேல்யூவும் இல்ல. ஆனா 1க்கு அப்புறம் 2 0 போட்டா மட்டும் எப்படி 100 ஆகும்னு டீச்சர் கிட்டயே கொஸ்டின் தான் கேக்குறான். இவன் கேக்குற கேள்விக்கு டீச்சராலே பதில் சொல்ல முடியாம இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் கரெக்டா இந்த கிளாஸுக்கு புதுசா ஒரு மேக்ஸ் டீச்சர் வராரு. அவர் யார் யார் எந்தெந்த மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க்கை வச்சுதான் பேரை சொல்லி கூப்பிடுவாரு. இவன் மேக்ஸ்ல 0 எடுக்கிறனால இவனை 0 0ன்னு தான் கூப்பிடுவாரு. இது மட்டும் இல்லாம இவன் ஒழுங்கா மேக்ஸ் சம்முனா போட மாட்டான்னு 8வது போறவனை பிரின்சிபல்கிட்ட சொல்லி 7வதுல உட்கார வச்சிடுறாரு. இந்த சாரை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவரு கண்ணுக்கு போட்டிருக்கிற அந்த கண்ணாடியை ஒளிச்சு வச்சிடறான். அதனால அவர் வண்டியில போறப்ப சரியா கண்ணு தெரியாம ஆக்சிடென்ட் ஆகி அவரோட கையே ஒடிஞ்சிருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிரின்சிபல் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா இந்த பையனை ரொம்ப பயங்கரமா திட்டுனனால நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு ஓடி போயிடுறான். ஒரு தெரிஞ்ச லாயர் மூலியமா இந்த பையனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பையனுக்கு மேக்ஸ் சொல்லி தர முடியுமான்னு அந்த அம்மாவும் கேக்குறாங்க. நான் சொல்லி தரதை விட நீங்க உங்க பையனுக்கு சொல்லி தரதான் அவன் மண்டையில நிக்கும்னு சொல்றாங்க. அதனால அவன் படிக்கிற அந்த மேக்ஸ் சப்ஜெக்டை இந்த அம்மாக்கு இந்த லாயர் சொல்லி தராங்க. தன்னோட பையனுக்காக அந்த அம்மாவும் மேக்ஸ்னா கத்துக்கிட்டு சம்மனா சால்வ் பண்ணி அவங்க பையனுக்கும் ரொம்ப ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி சொல்லி தராங்க. அம்மா சொல்லி கொடுத்ததுன்னா புரிஞ்சுக்கிட்டு இவனும் நல்லா எக்ஸாம்னா பண்ணி மேக்ஸ்ல 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறான்.